வாழை மரம் தென்னை மரத்தெல்லாம் காட்டுங்க. இல்ல அப்படிதான் ஒரு இதுல லண்டன்ல படிச்சா இல்லையா? டப்பக்கா மரம் இருக்கு பாத்திருக்கியா? அது பொறிச்சு சாப்பிட்டுருக்கியா? இல்ல ஆனா பாத்துருக்கேன். பலாப்பழம் ஒண்ணு இருக்குல்ல, பலாப்பழம் மரம் அங்க ஃப்ரண்ட்ல அதெல்லாம் பொறிச்சிருக்கியா? இல்ல பாத்துருக்கேன். ஏறி தொங்கி இருக்கியா அதுல? ஏறி இல்ல அந்த அளவுக்கு இல்ல. எதுக்கு இப்ப ஊர்ல இருக்க? நான் மட்டும் ஸ்கூலுக்கு போவேன், அமைதியா வந்துடுவேன். எந்த நீ வேஸ்ட். ஸ்கூல்ல எதுவும் கட் அடிச்சதுல்ல ரொம்ப. அப்படி என்ன பண்ணுறது? நேரம் இந்த 3 டேபிள்ல போய் உட்காருப்போம். தங்கமான புள்ளனா சொல்லுவேன். அதாவது ஸ்கூல்ல இருந்து ஸ்கூல்ல எத்தனை பெஞ்சில் உட்காந்துருப்பேன்? 3வது பெஞ்ச். தம்பி பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் எப்ப பில்லு அடிச்சு போவியா? அதுக்கு முன்னாடியே போயிருவியா? அதுக்கு முன்னாடியே அப்ப நீ வேஸ்ட் அடி. பள்ளிக்கூடமோ காலேஜோ எவன் மாப்பிள்ளை பெஞ்சில் உட்காந்துருக்கானோ அவன் தான் வெளியில பெரியாது படிச்சுட்டு. மாப்பிள்ளை பெஞ்சில் வந்து தூக்கம் தான் வருது. மாப்பிள்ளை பெஞ்சில் எவன் மாப்பிள்ளை பெஞ்சில் உள்ளவதான் வந்து வெளியில வந்து காலேஜ். மாப்பிள்ளை பெஞ்சிலே உட்காந்து தூக்கம் வருது. நான் அதில் உட்காந்து ஒரே தூக்கம் வந்துருமே நமக்கு. மாப்பிள்ளை பெஞ்சில் என்ன பெஞ்சு? கடைசி பெஞ்ச். மாப்பிள்ளை பெஞ்ச். அதான் மாப்பிள்ளை பெஞ்ச். ஒரு வாட்டி நான் உட்கார சொன்னாங்க. படிக்கிற பிள்ளையான மடிக்கிற பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டியா நீ? காம்போஸ் இருக்குல்ல, காம்போஸ் முன்னாடி சீட்ல உட்காந்து பின்னாடியே குத்தி குத்தி விளாடுறது. சரி, முன்னாடி பெஞ்சு வைக்கிறவங்க நீ எத்தனை மார்க் எடுத்தேன்? அப்ப முன்னாடி பெஞ்சில் உட்காந்து இருக்க உட்காந்து ஒண்ணு மாப்பிள்ளை பெஞ்சில் உட்காந்துருக்கேன். மார்க் எடுக்கணுங்கிற ஆர்வத்துல என்ன வந்து எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஒண்ணு மாப்பிள்ளை பெஞ்சில் உட்காந்துருக்கேன். முன்னாடி உட்காந்தியா? என்ன வந்து கிரீன்ல போடுவாங்க, அண்ணனுக்கு ரெட்ல போட்டாங்க தெரியும். என்ன 500க்கு 590 எடுக்கணும். 500க்கு 490 எடுக்கணும். ஒன்று முன்னாடி பெஞ்சில் உட்காந்துருக்கணும். இல்லை நீ என்ன எடுத்தீங்க? 10th என்ன எடுத்தீங்க? எத்தனை பர்சன்டேஜ்? 12. அதுக்கே முன்னாடி உட்காந்தீங்க. மாப்பிள்ளை பெஞ்சில் உட்காந்துருக்கலாம்ல. அதாவது மாப்பிள்ளை பெஞ்சில் கூட முன்னுக்கு எடுத்துறாங்க. ஜாலியாக ஒரு வெளியில வந்து ஒரு ரவுடியாவா அரசியல் வேலையாக வருவாங்க. அந்த லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து அது கூட எடுத்துருக்க மாட்டேன். ஏன் 125 எடுத்து பாஸ் ஆகிருக்குல்ல? எவ்வளோ பெருமைல அது? பாஸ் தான் 125. முதல் படி என்னது நமக்கு? என்ன முதல் படி இருக்குன்னு என்ன? அதுதான் நமக்கு ஆரம்பம். அதே மாதிரி லேடிஸ் பெஞ்சில் போய் உட்காந்து லேடிஸ்லாம் வந்து கலந்துருக்கா இல்லையா? ஒன்லி பாய்ஸ் ஸ்கூல்ல மட்டும் தான் சேர்த்து. லேடிஸுக்கு இல்லையா? லேடிஸ் ஸ்கூல்ல சேர்த்து. லேடிஸ் ஸ்கூல்ல சேர்த்து தான் கெட்டு போயிடுவாங்க பசங்க. இருப்பானவங்க எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. இப்போ எல்லாரும் லேடிஸ் கூட தான் படிச்சாங்க. யாரும் கெட்டு போயிட்டாங்களா? வேலை கூட்டிகிட்டு ஓடிட்டாங்களா? எல்லாருமே பொம்பளை கூட தான் படிச்சாங்க. எல்லாரும் எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் மார்க்கும் எடுக்கல. நீங்கள் முன்னாடி உட்காந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கல. கடைசி பேஜில் வந்து ஜாலியாகவும் இல்லை. ஒரு எதுக்கு நீங்கள் பள்ளிக்கூட முடியும், எதுக்கு படிக்க முடியும்? ரெண்டில் ஏதாச்சும் வந்து நாங்கள் ஃபஸ்ட் முன்னாடி பேஜில் உட்காந்தோம்னா எல்லாம் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுப்பாங்க. ஓகே, அவன் ரூட்ஸே வேறு. யாரும் பேச மாட்டாங்க. இதெல்லாம் படிப்புன்னு தெரியுவாங்க. கடைசியில் படித்து படித்து வேறு மாதிரி வேறு ஏதாவது போயிடுவாங்க. ஆனால் கடைசியில் அவளை வந்து எம்எல்ஏவாக இருப்பான். அவன் தான் கவுன்சிலராக இருப்பான். அவன் கடைசி பேஜ் மாப்பிள்ளை செஞ்சிருக்காங்களா? அவன் தான் அவனை போய் நம்ம பார்க்குற மாதிரி இருக்காங்க. நம்ம நடு பெஞ்சிலோட கடைக்கு இந்த மாதிரி இருந்தோம். கடைக்கு நடு பெஞ்சில் உள்ள நமக்கு கரெக்ட் தெரியாது. நானே கடைசி பெஞ்சில் நீங்க எத்தனை பெஞ்சில்? நான் ஸ்கூலே போராட முடியும். எப்படி எனக்கு ஆவாது. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.